வல்லமை விளங்கப்படும், தடையெல்லாம் மாற்றும் கர்த்தர் பொறுப்படுத்திக் இந்த நாள் எங்களுக்கு கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆஸ்வதியம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிலைத்திருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த நிலைத்திருத்தல் என்பது தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு, பாவத்தின் மேல் வெற்றி அடைவதற்கு, இல்லையா, ஆண்டவராகிய கர்த்தருக்குள் வளருவதற்கு, அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்பதற்கு, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த நிலைத்திருக்கிற வாழ்க்கையானது மேலான ஒன்று, மகிமையான ஒரு வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, தைரியமுள்ள வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் நாம நிலைத்திருக்கும் போது எப்படி இருப்போம்னா, தைரியமா இருப்போம், திடமனதோடு இருப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் அதைரியப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவரில் நாம் நிலைத்திருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். அப்படின்னா நம்மை அவர் பயப்பட விட்டுருவாரா? கவலைப்பட விட்டுருவாரா? குழப்பத்துக்குள்ள விட்டுருவாரா? அப்படின்னா விடமாட்டார். என்றால் நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கலாம், எதெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். அவருக்குள் நிலைத்திருப்பதின் அடையாளம் என்ன? நான் அவருக்குள்ளதான் இருக்கிறேன். யாருக்கு என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், கர்த்தருக்குள் இது சொல்லாம இருக்குமா? இருக்க மாட்டேன். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் நல்லா இருக்கிறேன். இப்ப கர்த்தருக்குள் இருந்தா எப்படி இருக்கணும்ன்றத சொல்றார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள் தான் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி வேணா இருக்கிறது இல்லை. கர்த்தருக்குள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி வேணா வாடுகிற வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். அவர் அதை எழுதுறார். யோவான் சபைக்கு சொல்றார், நீங்க கர்த்தருக்குள் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? அவர் நடந்தபடி நீங்க நடக்கணும். இப்போ அவருக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை. 14ஆம் வசனம் வாசிங்க. அதே 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இங்க தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும், வசனத்துக்குள் நிலைத்திருத்தல், வசனத்தில் நிலைத்திருத்தல், வசனத்தினால் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே அவர் எழுதுகிறார். இப்போ அங்க 6ஆம் வசனத்தை பார்த்தோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னா அவர் நடந்தபடியான வாழ்க்கை. அவர் நடந்தபடி கொஞ்சமாவது இருக்கணும். கொஞ்சமாவது இருக்குதா? அவர் நடந்தபடி கொஞ்சமாவது மற்றவர்களுக்கு உதவியாய், மற்றவர்களுக்கு ஆறுதலாய், மற்றவர்களை நேசிக்கிறவளாய், மற்றவர்களை குற்றப்படுத்தாத, குறை சொல்லாத, அல்லது மற்றவர்களை வேதனைக்குள்ளாக்காத ஒரு நிலைமை. அடுத்து சொல்றாரு. யாருக்கு சொல்றாருன்னா வாலிபர்களுக்கு சொல்றாரு. அப்படியே எல்லாருக்கும் சொல்லு வர்றாரு. வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். இந்த வாலிபர்களுக்குள்ளே தேவ வசனம் நிலைத்திருக்கிறது என்பது ரொம்ப கஷ்டம். கஷ்டமா ஈஸியா? வாலிப வயசுல ஏன் அப்படின்னா அநேகருக்கு கஷ்டம் இல்லாத இருந்திருக்குது. ஏன்னா வாலிப வயசுல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா பிரச்சனை இல்லை. இந்த சபைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வாலிப வயசுல ஏற்றுக்கொண்டாலும் கஷ்டம்தான், கொஞ்சம் சமாளிக்கலாம்.
ஏற்றுக்கொள்ளலாம் இன்னும் ரொம்ப மோசம். அப்போ இங்க வந்து நீங்கள் வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். தேவ வசனம் நிலைத்திருந்தாதான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். எல்லாருக்குமே தான், வாலிபர் மட்டும் இல்லை, எல்லாருக்கும். கிறிஸ்துவுக்கும் அது. கிறிஸ்துவே அவருடைய வசனம் அவருக்குள் இருந்ததினால் இருக்குது. அவர் தான் வசனம். அவர் வந்து வசனத்தை தான் பொல்லாங்கனுக்கு சொல்றார். பொல்லாங்கனும் வசனத்தை சொல்றான், இவரும் வசனத்தை சொல்றார். எதற்காக வசனத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னா, பிசாசை ஜெயிப்பதற்காக. இப்ப வசனத்தில் ஏன் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா, உனக்கு பிசாசினால சோதனை வரும். அப்ப நீ ஜெயிக்கிறனா வசனம் சொல்லணும். எத்தனை பேர் வசனத்தை சொல்றோம்? போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, இல்லை சோதனை வரும்பொழுது நாம் தேவனுடைய வசனத்தினாலே அவனை என்ன செய்யணும்? எதிர்க்க வேண்டும். நம்ம கேட்டுன்னு சும்மா இருக்கக்கூடாது. அவன் நமக்குள்ளே சந்தேகம் என்ற விதை விதைக்கிறான், பாவம் என்ற விதை விதைக்கிறான். நமக்குள்ளே தேவையில்லாத கசப்பு என்ற விதை விதைக்கும் போது உடனே நாம் வசனத்தை சொல்லும் பொழுது நாம் காக்கப்படுகிறோம். இல்லைன்னா அது உள்ள என்ன செய்யுது? வந்துடுது. உள்ள உட்கார்ந்து ஜெயிக்க முடியாமல் போய்விடுகிறோம். அவர் வந்து ஜெயித்து இருக்கிறான். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வசனத்தினால் நீங்கள் பொல்லாங்கனை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாத ஒரு நிலை ஒண்ணு இல்லை. பொல்லாங்கன் எதுக்கு வரான்? பொல்லாங்கன் எதுக்கு வரான்? எதுக்கு? சோதிக்க வரான். என்ன சோதிக்கிறான்? என்ன சோதனை வருது? சோதனை என்ன? 3 சொல்றார் யாக்கோபு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான். அப்போ எதுக்கு வரான் அப்படின்னா, சோதிப்பதற்காக அப்படின்றத விட பாவம் செய்ய வைப்பதற்கு தான் வரான். அவன் வேலை அதான். பொல்லாங்குடைய வேலை நல்லா இருக்கிறால பாவம் செய்ய வைக்கணும். முழு உலகத்தையும் பாவத்துக்குள்ள ஆக்குவது தான் அவனுடைய வேலை. இவங்க என்னன்னா எப்படிப்பட்டவங்கன்னா, அவர்கள் அந்த பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறார்கள்னா பாவத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. எல்லாருக்குமே தேவனுடைய வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது, வசனத்தில் நிலைத்திருக்கும் போது நமக்கு உடனே மைண்ட்ல வரும். நீங்க பாவம் செய்தா கூட வரும். அது எச்சரிக்கும். எச்சரிக்கும் போது விட்டுட்டு வரலாம். அப்படி இல்லை, நான் வரும்பொழுது நீங்கள் அதை மேற்கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளாம விட்டுட்டா கூட அந்த வசனம் சும்மா இருக்குமா? சும்மா இருக்கு. அது உள்ள இருந்து உணர்த்தும். 2 வேலை செய்யுது. ஒன்று, நீங்கள் விழுந்தாலும் உங்களுக்குள்ளே வேலை செய்யும். விடவில்லை என்றாலும் நீங்கள் வசனத்தை சொல்லி மேற்கொள்ளலாம். வசனத்தை சொல்லி மேற்கொள்றது ஈஸி தான். விழுந்த பிறகு சொன்ன பிறகு யோசித்து, ஆமா இப்போதான் அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. ஆண்டவர் உணர்த்துகிறார். வசனத்தினால் என்ன செய்ய உடனே எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார். வசனத்தை சொல்லி நாம் என்ன செய்யறோம்? மேற்கொள்ள முடியும். அப்போ அதுதான் இங்கே சொல்ல வராது. இந்த பிள்ளைங்க, இந்த வாலிபர்கள் அப்படிப்பட்டவர்களா இருந்தா மேற்கொண்டிருக்கிறார்கள், ஜெயித்திருக்கிறார்கள் இல்லையா? 17ஆம் வசனம் வாசிங்க. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருத்த கர்த்தர் அப்படிதான் இருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 6:26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அழியாத ராஜ்யத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம நிலைமைலாம் அவ்வளோதான், நம்ம ராஜ்யம்லாம் அவ்வளோதான்.
அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, தேவன் எப்படி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவரோ அதே போலதான் வசனம். அந்த வசனம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்களும் அப்படிதான். சும்மா ஆண்டவர் ஏமாத்த மாட்டார். நீங்களும் என்றென்றைக்கும், இது தாவீது சொல்றார், சங்கீதம் 23:6. 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா அப்படின்னா அது அளவே இல்லை. அப்படின்னா தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வைத்திருக்கிறார். நான் நிலைத்திருந்தால், இந்த உலகத்துல நான் வசனத்தில் நிலைத்திருந்தா தேவனோடு கூட நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க வைக்க முடியும். ஆண்டவராய் கர்த்தர் நம்மை அவரோடு கூட நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க, வாழ, அங்கே அவருக்குள்ள இருக்க, நம்மை இந்த உலகத்துல அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இங்கே யாரெல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறார்களோ, வசனத்தில் நிலைத்திருக்கிறார்களோ, அவர்கள் நீடித்த நாட்களாய் தேவனுடைய ராஜ்யத்திலே நிலைத்திருக்க முடியும். இந்த உலகத்தில் நமக்கு நீடித்த நாட்களை ஆண்டவர் சொல்லலை. இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிற, தேவனுக்குள் நிலைத்திருக்கிறத சொல்றார். இங்கே நிலைத்திருந்தால் அங்கே நீடித்த நாட்களில் நிலைத்திருப்போம். இங்கே சொல்ல நீடித்த என்று சொல்ல. ஒரு வருஷம் வாசிக்கலாம். 19. 1 யோவான் 2:19. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஆமா, நம்முடையவர்கள் என்ன சொல்றாருன்னா, நம்முடனே நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் சபையில் நாம் என்ன செய்யணும்? நிலைத்து. நம்முடையனா அவர் சபையை தான் சொல்றார், சபையை குறித்து சொல்றார். இப்போ சபை என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். நேரம் இருந்தால் வரேன், டைம் இருந்தால் வரேன், நல்லா இருந்தால் வரேன், அதெல்லாம் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் வரேன், எப்படி இருந்தாலும் வரேன், என்ன சூழ்நிலை இருந்தாலும். அப்போ முடியாத நிலைமை இருக்குது, அது வேற விஷயம். கடினமான சூழ்நிலை இருக்குது, அது வேற விஷயம். சாக்கு போக்கு சொல்ற மாதிரியும் இருக்கும். அதாவது நீங்க இன்னைக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு மைண்ட்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும், மைண்ட்ல நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசாசு உதவி செய்வான். என்ன உதவி செய்ய தெரியுமா? நீ ரொம்ப டயர்டா இருக்கிற, நீ நீ போனா உனக்கு ரொம்ப கஷ்டம், அங்க போய் என்ன பண்ண போற? தூங்க போ. இப்படி எதுனா ஒன்று சொல்லுவான். சொன்ன உடனே நாம் அதை எடுத்துப்போம். தலைவலி, வயிற்று வலி, எதனா ஒன்று சொன்னது எடுத்துப்போம். எடுத்துக்கின பிறகு என்ன செய்வேன்னா போக மாட்டோம், வரமாட்டோங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஏன் வரல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பிசாசு சொல்லி கொடுத்தது தான் சொல்லுவோம். அவன் சொல்லி கொடுத்தது இப்போ நம்ம யார் ஆள் ஆயிடுறோம் பாருங்க, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க முடியும். அதுதான் சொல்லுவோம். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் மேலே சொல்றார், பொல்லாங்கனை ஜெயித்ததினால். அவனை ஜெயிச்சாதான் வர முடியும். உங்களுக்கு வரும், ஆவியில் ஒரு பிரச்சனை வரும், இல்லைன்னா ஆத்மாவில் பிரச்சனை வரும், இல்லைன்னா சரீரத்தில் பிரச்சனை வரும். சில பேருக்கு ஆவியில் பிரச்சனை வந்துடும், சில பேர் சரீரத்தில் பிரச்சனை வந்துடும், சில பேர் ஆத்மாவில் பிரச்சனை வந்துடும். என்ன செய்யுதுன்னா அவன் ஒரு காரணத்தை சொல்லுவான். கரெக்டாக சொல்லிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், நான் இதை ஏற்றுக்கிறேன்.
அதை தான் நம்ம சொல்லுவோம், வேற காரணம் சொல்ல மாட்டோம். அதாவது தேவனோடு கூட நமக்கு நல்ல நிலைத்திருக்கிற தொடர்புள்ள ஐக்கியமா இருக்கிற ஒரு நிலை இருக்குமே, ஆனால் நமக்கு வந்து வசனத்தை கேட்கும்போது ஆசையா இருக்கும். ஆமா, சரியா இருக்கணும், இது சரிப்படுத்தணும், இது கரெக்டான வரும். அப்படி இல்லை அப்படின்னா கஷ்டம்தான். அது 24 வாசிங்க. ஆகையால் 2:24. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க. அதே முதல்ல சொல்றார், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க நிலைத்திருந்தால் நான் நிலைத்திருப்பேன். ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி இல்லை, ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி அல்ல. அலசடிப்படுகிற வாழ்க்கை. ஒரு நாள் அதிகாலை உற்சாகத்தோடு கூட ஏன்ச்சு ஒரே உற்சாகம், ஜபம் இல்லை பறக்குது, ஜபம் ஒரே பாட்டு. பக்கத்துட்டுக்காரலாம் பரவாயில்லையா எழுப்புது வந்துச்சு, எல்லாரும் கேட்குறாங்க. 4 நாள் கழிச்சு சத்தமே காணும், எங்கே போயிட்டாங்க? அப்புறம் அவன் கேட்பான், என்ன சத்தமே காணும்? ஆமாம், என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையான காரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வந்து அதுபோல் அரசடிப்படுகிறத அவர் சொல்கிறார் பாருங்க. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நிலைத்திருக்கணும், அப்படியே தொடர்ந்து வரணும். அது அப்போ தான் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். இது யோவான் சுவிசேஷத்தை சொல்கிறார். நானும் பிதாவும் உங்களில் வாசம் பண்ணுவோன்றார். நாங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவோம். நிலைத்திருக்க வேண்டுமையானால் 2 பேரும் நிலைத்திருக்கணும்னா நம்ம ஆதியிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் இந்த ஆதி விசுவாசம்ன்றாங்களே, ஆதி அன்பு, அது இருக்குதா? பாதியிலே போயிடுது. அப்போல்லாம் இன்னாலும் சரி, இன்னும் மழை அடித்தாலும் சரி, இன்னும் வெயில் அடித்தாலும் சரி, நடந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, இருமினாவது வந்து உட்காந்துக்கும், உட்கார்படு பரவாயில்ல, பாஸ்டர் கிட்ட ஜபம் பண்ணி போகலாம், சரியாக போயிடும். ஜபம் பண்ணுறதுக்குள்ளே சரியாக போயிடும், அது வேறு விஷயம். அந்த பாட்டு ஆராதனையிலே அது சரியாயிடுச்சு. இப்படி வந்தேன் நான், இப்போ நல்லா இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு ஜபம் பண்ணணும்? சரியாக போச்சு பாருங்க. இதுதான் ஆதி. அதுதான் சொல்கிறாரு. அப்போ இருந்துச்சுல்ல அந்த ஜபம், அப்போ இருந்துச்சுல அந்த அன்பு, அப்போ இருந்த வசனத்தை அப்படியே வாசிக்கிற ஒரு தாகம் விடவே கூடாது. ஐயோ நீங்கள் பைபிள் வாசிக்கல, சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க, ஏன் வரான்னு இருக்கும், வந்தால் போகலான்னு இருக்குது. இப்போ வந்து என்னாச்சு, என் நேரம்லாம் போயிடுச்சு, வாசிக்க முடியல. அப்போ என்னன்னா அந்த ஆதியில் அந்த படப்படப்பு இருக்கும். இப்போ சாக்கு கிடைக்காதான்னு இருக்கும். எதனா கிடைக்காத சாக்கு படுத்துக்கலாம். ஏன்? நிலைத்திருக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஆண்டவர் விடவே மாட்டார். அப்போ கூட விடாதனால்தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவர் விடாதனால்தான் இன்னைக்கு என்ன இருக்கு, எப்படி இருக்கிறோம், எப்படியோ வந்துக்கிட்டு போயின்னு இருக்கிறோம். விட்டுருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நீங்களே கற்பனை பண்ணீங்க. 27ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுனே வாங்க. ஆண்டவர் வந்து நம்மளை மட்டும் சொல்லல, நம்மளை மட்டும் சொல்றாரு நிலைத்திருன்னா ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா அவரும் அதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை தந்திருக்கிறார். சும்மா இல்லை. பழைய உடன்படிக்கை புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது அங்க வந்து போற அபிஷேகம், அதுவும் வந்து வேலை செஞ்சதான். ஆண்டவருக்கு யார் தேவையோ
வேலை செய்யணுமோ அவங்களுக்கு மட்டும்தான். ஆனா இங்க அப்படி இல்லை. ரொம்ப அழகா எழுதுறாரு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இப்ப நமக்கு மட்டும் கிடையாது, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்குது. உங்களை மட்டும் நிலைத்திரு நிலைத்திரு நிலைத்திருன்னு சொல்லிட்டு அவர் நிலைத்திடாம விட்டா என்ன ஆயிருக்கும்? ஆனா அவர் சரியா இருக்கிறார் பாருங்க. நமக்கு அவர் சரியா இருக்கிறார், அவர் நமக்கு உண்மையா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும்? அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதுலே உண்மையுள்ளவரா இருக்கிறார். எனக்கு இன்னைக்கு முடியாது, எனக்கு கஷ்டம் சொல்றாரா? சொல்லவே இல்லை. எப்போது நம்மில் நிலைத்திருக்கிறோம், அந்த நிலைத்திருத்தலை நான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அபிஷேகம் என்னில் நிலைத்திருக்கிறதை நான் என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். எதற்கு நிலைத்திருக்கிறார்னா, போதிப்பதற்காக நிலைத்திருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவரால் அவர் அவர் நிலைத்திருந்து போதிக்கப்படுறல, அந்த மாதிரி போதிக்கப்படுற ஆளை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. எதை சொன்னாலும் ஆமா ஆண்டவர் உணர்த்தினார், பேசினார் சொல்லுவாங்க. அப்படி இல்லாத ஆள் நீ சொல்லி பாருங்களேன், அது எப்படி என்ன சொல்லலாம்? என்ன எப்படி சொல்லலாம் நீ? ஏன் அப்படின்னா, அந்த பரிசுத்தம் நிலைத்து இல்லை, போதனையே இல்லை அப்படின்னா அது கதையே வேற மாதிரி இருக்கும். கஷ்டம்தான், கோபம் வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, நான் வந்து வந்து போறேன்னு சொல்ல, நிலைத்திருக்கிறேன். நமக்குள்ள அவர் நிலைத்திருந்து நம்ம என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார், உதவி செய்கிறார், உணர்த்துவிக்கிறார், போதிக்கும்படியாய் தெளிவா சொல்றார். அவர் எதுக்கு இருக்கிறார்னா, உங்களுக்கு போதிக்கும்படி இருக்கிறார், போதிக்கிறதுக்காக இருக்கிறார். 28ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருக்கிறோம். மிக 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 முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? நாம் அவரில் நிலைத்திருந்தால்தான் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் வெட்கப்பட்டு போக மாட்டோம், அவரை சந்திக்கும் போது வெட்கப்பட்டு போக மாட்டோம். 5 பேர் எண்ணெய் இல்லாம வந்துட்டாங்க. எண்ணெய் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அது விடியறதுக்குள்ளே அணைஞ்சு போயிடுச்சு, கறிக்கட்டையே ஆயிடுச்சு. அந்த விளக்குல எண்ணெய் இல்லை, திரி எரிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்யணும்? அதுக்குள்ளே மணவாளன் வந்துட்டார், எண்ணெய் இல்லை. இது இரவல் வாங்க முடியுமானா? வாங்க முடியும். நல்லா கவனிங்க, இல்லாம இல்லை, எண்ணெய் இருக்குது, ஆனால் அவர் வரைக்கும் எரியல. அதுவும் ஆபத்து பாருங்க, அதுவும் ஆபத்தா இருக்கு. இதுதான் இங்க சொல்றாரு, அவர் வருகிற வரைக்கும் என்ன செய்யணும்? எரிந்து கொண்டிருக்குமே. ஆனால் 5 பேர் வெட்கப்படவே இல்லை. 5 பேர் சந்தோஷம் மேல கொளுத்துறாங்க, உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனா 5 பேர் வெட்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப எது இவர்களை வெட்கப்படுத்தாம இருந்தது? எது இவர்களை வெட்கப்படுத்தினா? இல்லாமை இல்லை. அவர் வெளிப்படும் பொழுது, அவர் வருகையின் போது என்ன நடந்துச்சு? வெட்கப்படக்கூடிய நிலையில ஆயிடுச்சு. நாம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னைக்கு வருகை இருக்குன்னு தெரியாது. இந்த புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத இருக்கிறாங்களே, இவங்களுக்கு தெரியுமானா? தெரியாது. என்னைய ஊற்றி கொளுத்தினா நாங்கள் திடீர்னு பார்த்தா என்ன பத்தல, இவங்க கதை வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தினந்தோறும் நாம் தைரியமா இருக்கிறேன். ஏன் தைரியமா இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளிப்படவர் சந்திக்கிறார். அது மேலே சொல்லிட்டார், அவர் என்னில் நிலைத்திருக்கிறார், நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். கிறிஸ்துவும் அதை சொல்றார், இயேசு கிறிஸ்துவும் சொல்றார், நீங்கள் நிலைத்திருந்த நான் உங்கள் நிலைத்திருப்பேன். இப்போ பரிசுத்தானுக்குள் நிலைத்திருக்கிறார். இப்போ நாம அவர் நிலைத்திருக்கணும். நான் மட்டும் நிலைத்திருக்க மாட்டேன் அப்படின்னா அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு எதனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேசினா கேட்காது. வெட்கப்பட்டு போகாதிருக்க செய்கிறார். 3:6 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை,
பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆமா, பாவம் செய்கிறவன் காணவில்லை என்றார். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது. நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம், யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சிக்கலாம், வரும்போதே தெரியும், ஜாக்கிரதை. இப்போ இதெல்லாம் அப்படியே வரும்பொழுது இங்க அவர் சொல்றாரு, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அறியாமல் இருக்கிறான். பாவம் செய்கிற அவர் அறியாமல் இருக்கிறான், பார்க்கவும் இல்லை. அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 24 வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தர்களின் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமா, இவ பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வரார் இல்ல? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க தெரிந்து கொள்வதற்காக. நீங்க அவருக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, திடீர்னு பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான். அப்போ உடனே அவர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, நிலைத்திருக்கிற அவருக்குள்ளதான் இருக்கிற, இல்ல அவருக்குள்ளதான் இருக்கிறோம் என்பதை அவர் நமக்கு உணர்த்துவிக்கிறார். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன். ஏன்னா நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்றேன், அவர் கீழ்ப்படுகிறேன், அவர் சொல்றதை கேட்கிறேன், நான் அவரில் நிலைத்திருக்கிறான். அப்ப அவரும் என்ன செய்யறாரு? அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்ம நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறார். கட்டளையும் கொடுக்கிறாரு. கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரையும் உதவிக்கு வச்சுக்கிறார். நீங்களே செய்ய முடியும் அப்படின்னா முடியாது. பழைய உடன்படிக்கை நாட்களிலே இந்த பிரமாணத்தை கீழ்ப்படுத்தி சில பேர் தான். ஆபிரகாம் உண்மையா இருந்தார், யோசேப்பு, தானியேல், சில பரிசுத்தவான்கள். அவங்களாம் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படுகிறாங்க. ஆனா எல்லாருமா அப்படின்னா இல்லை. ஆனா இங்கே பரிசுத்த ஆவியானவரும் தந்துட்டாரு, கட்டளை கீழையும் கொடுக்கிறாரு. கட்டளை கீழ்ப்படிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவியே செய்கிறார். இப்போ இது கஷ்டமா ஈஸியா? சொல்ல மாட்டீங்களா? ஈஸி தான், ஆனா செய்ய முடியல. ஈஸி தான், ஆனா செய்ய முடிய மாட்டேங்குது. நல்லா கவனிங்க, அவர் வெறும் கட்டளை மட்டும் கொடுக்கல. இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியான தந்திருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு நம்முடைய ஆவியிலே இருந்து உதவி செய்கிறார். அப்ப அவர் உதவி செய்யறதுக்கு பரிசுத்தான் இருக்கிறாரு. அப்ப எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன கவலை? அவர் தான் இருக்கிறார்ல. அவர் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவர் உதவி செய்கிறார். ஆனா என்ன அப்படின்னா, அவர் எனக்கு உதவி செய்வதற்கு நானே இசைந்து போனோம். நான் முரண்டு பிடிச்சிருந்தா அவர் எப்படி உதவி செய்வாரு? இங்க போ அல்லது இங்க போவாத, இங்க செய்யாத அப்படி உணர்த்தும் போது நான் அதை செய்யணும். இதை பேசாத, இப்படி பேச, நானும் பேசாத, பேசக்கூடிய சூழ்நிலை வரும்போது அமைதியா இருன்றார். இப்ப என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். அதை எப்படி விடுவேன் நானு அப்படின்னா அவ்வளவுதான் போச்சு. அப்போ அவர் எதுக்கு கட்டளையும் கொடுத்து விட்டு வார்த்தை வசந்தையும் கொடுத்துக்கிறாரு, அவரும் கூட இருக்கிறாரு. பிரச்சனை வரும்பொழுது உடனே சொல்லி விடுகிறார், ஜாக்கிரதை, அமைதியாரு, இந்த நேரத்தில் இதை பேசு. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு குடிகாரன் அவங்க சபை இருக்கிற பக்கத்தில் ஒரு இடத்துக்கு வரும்போது அவரை பயங்கரமாக திட்டுறானா, அசிங்கமாக திட்டுறான், மோசமாக திட்டுறான். இவர் என்ன செஞ்சார்? ஒன்றுமே சொல்லி அமைதியாக இருந்தான். அமைதியாக இருந்த பிறகு இவர் அடுத்த நாள் அதே தெருவுக்கு போகிறாரு. அந்த டீ கடையில் இவர் டீ குடிக்க போகிறாரு. அந்த ஆளை வந்தவனே அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறாரு. அந்த டீ வாங்கி கொடுத்த பிறகு இவர் எதுவுமே சொல்லலையா, சுத்திக்கிற ஜனங்கள் அவனை திட்டுறாங்களாம். ஏன்டா நேற்று என்னென்னலாம் பேசுனேன், அவன் காலில் விடாத குறைய அழுகுறான், ஐயோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் மட்டும் பேசியிருந்தேன் அப்படின்னா இவ்வளோ பேர் எனக்கு பேசுவாங்களா? என்னை பற்றி என்ன நினச்சிருப்பேன், ஊழியக்காரன் இப்படிலாம் பேசுகிறானே அப்படிலாம் பேசியிருப்பாங்க.
நான் வந்து அப்போ ஒன்றும் சொல்ல, ஆனால் அதன் பிறகு சொன்னேன். மறுநாள் அவனுக்கு சொன்னேன், நீ என்னென்னலாம் பேசுனது ஞாபகம் இருக்குதா? அப்போ அவன் ஒரு மாதிரி இருந்தான். அப்படின்னா நாம் எப்போ பேசணும்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அப்போ தான் பேசணும். எனக்கு எல்லாம் தெரியும், பேசுவேன், அதை எப்படி விடுவேன்? அப்போ ஆவியை நம்ம தடை செய்யும் பொழுது அமைதியாக இருக்கணும். அவருடைய வார்த்தையை சொல்றார், வேணாம், நிறுத்து, பொறுமையா இரு, அன்பு சகலத்தையும் தாங்கும் அப்படின்னு சொல்றார். சகலத்தையும் சகிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முடியாது நீங்க போனா பிரச்சனை தான் வரும் இல்ல. அப்போ அவர் என்ன செய்யறாரு? கூட இருந்து உணர்த்தி. அப்போ நீங்களும் அவர் என்ன செய்யணும்? நீங்களும் அவர் என்ன செய்யணும்? பேசி பழகிக்கணும். பேசி பழகிறீங்களா? பேசுறீங்களா? பேசி பழகிக்கணும். உட்கார்ந்து பேசுங்க. என்னை எப்படியே காப்பாற்றி விட்டுங்க, நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா மானம் போயிருக்கோம், நல்ல வேலை எனக்கு எனக்கு உணர்த்தினீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அடுத்த வசனம் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆமா, பாருங்க, தேவனுடைய அன்பு நமக்குள்ள என்ன செய்யணுமா? பூரணப்பட வேண்டும். இப்போ எல்லாம் சொல்றாங்களே, நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு, அது வந்து அந்த காலத்துலலாம் இல்லை, ஒரு சீசன் தான். நீங்க பார்க்குறீங்க, நீங்க பார்க்குறீங்க, ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்க, ஒரு சீசனை பார்த்தா எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, ஒரு சீசன்ல பார்த்தா எல்லாரும் வானத்துக்கு போவாங்க. இது எப்படி தெரியல? அது ஒரு சீசன் டிக்கெட்டா வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இங்க அப்படிலாம் இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திரும்ப வாசிங்க அதை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆமா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளும் தான் பார்க்க முடியும் இல்ல, நாம வந்து பார்க்க முடியாது, ஆனால் நம் மூலமாய் மற்றவங்க பார்க்க முடியும். ஒரு முறை ஒரு, நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னாடி, போன நூற்றாண்டுல எக்மோர் ஸ்டேஷன் ஆளை ஒரு ஒரு பிச்சை எடுத்துன்னு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அந்த வச்சிருந்த சின்ன டப்பா கீழே விழுந்துச்சு, காசெல்லாம் செதறி போயிடுச்சு. எல்லாரும் ஓடுறாங்க, போறாங்க, வராங்கலாம் போறாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறார், எல்லாத்தையும் எடுத்து அதை போட்டு கொடுக்குறாரு. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஆர் யூ ஜீசஸ் அப்படின்னு கேட்டாராம். நான் வந்து விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அப்புறம் அவருக்கு சில வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா இப்போ கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஏற்றுன்னு போயிடுவாங்க, கட்சிந்திரா காசு. இவர் ரொம்ப தெளிவாக அவர் சொல்றார், ரொம்ப அழகா 14:12 வசனத்துல, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அன்பு வந்து பூரணப்பட வேண்டும். அது பூரணப்பட்டாதான் வெளிப்படுகிறதா இருக்கிறது. எப்படி வெளிப்படுகிறது? அன்பு பூரணப்படும் போது எப்படி வெளிப்படுதுன்னா, தேவனை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்துதா? வெளிப்படுத்துதா? ஆமா. அங்க வந்து இப்போ பொறுமையா இருத்தல், பொறுமையா இருக்கணும், நீடிய சாந்தத்தோடு இருக்கணும், பதில் சொல்லும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படியெல்லாம் என்ன செய்யுதுன்னா இதை வெளிப்படுத்திதான். 13ஆம் வசனம் வாசிங்க. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமா, அவர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, நாம் அறிந்திருக்க வேண்டும், ஆவியில் நிறைந்திருக்கிறதை அறிந்திருக்க வேண்டும். எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா யாருன்னா யோசிப்பீங்களா? எங்க இருந்து வரீங்க, எங்க இருக்கிறீங்க கேட்டா என்ன சொல்லுவோம்? உடனே சொல்லுவோம். யாருன்னா இருங்க யோசிக்கிறேன் அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எனக்கு தெரியும் நான் எங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு, எனக்கு தெரியும், நான் உடனே சொல்லுவேன். அதே போலதான் இங்கேயும் அப்படிதான் சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர்
தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம் என்று நம்முடைய வீட்டை அறிந்திருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருந்தாதான் சொல்ல முடியும். இல்ல எங்க என்ன தெரியல நான் சொல்லுவோம். சின்ன பசங்க தான் தெரியாது. நான் சின்ன வயசுல வீடு காலி பண்ணாங்க, ஒரு இடத்துல இன்னொரு வீடு காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ண பிறகு எனக்கு அந்த புது வீடு, அந்த வீட்டை காலி பண்ண போகணும்னு நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு எனக்கு புது வீடு தெரியல, பழைய வீடு தான் ஞாபகம். நான் அங்கே போகிறேன், அங்கே போனால் யாரும் இல்லை. திரும்பி நான் புது வீட்டுக்கு போகிறதுக்கு அட்ரஸ் தெரில. அந்த பழைய வீடு கடைசியில் தெருமனையில் உட்காந்து அழுதுனுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் நம்ம அப்படின்னு. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு என்னன்னு கேட்டார். நாங்கள் வீடு காலி பண்ணி எங்கேயோ வந்துட்டோம், இப்போ அந்த புது வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரில. அப்புறம் அவர் கூட்டிட்டு வந்து என்னை விட்டார். இப்போ அந்த மாதிரி நம்ம இருப்போமா? வீடு காலி பண்ணிட்டு அட்ரஸ் தேடிக்கிறேன், இருக்க மாட்டோம். ஏன்? நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். இப்போ அந்த நிலைமை நமக்கு இல்லை. அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. அறிந்திருக்கிறோம். எதை அறிந்திருக்கிறோம்? நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்மா தெரியும், சந்தேகம் இல்லை, என்னால சொல்ல முடியும். 15 வருஷம் வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஆமா, நிலைத்திருக்கிறதுக்காக எவ்வளவு காரியங்களை சொல்லினே வரார் பாருங்க. அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணுகிறவன், அதாவது இதுவும் யோசிக்கிறதுலாம் கிடையாது. இந்த வாயிலிருந்து வந்துனே இருக்குதுன்னு அர்த்தம். வாயிலிருந்து தொடர்ச்சியாய் வந்து இருக்குது. நிலைத்திருத்தலை குறித்து யோசிக்கல, ஏன்னா நான் அதை அனுபவிக்கிறேன். அது அறிக்கை பண்ணுகிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா அனுபவிக்கிறேன். கடைசியா ஒரு வருஷம் வாசிக்கலாம். 16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். ஆமா, ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் முதல் காரியம் நமக்கு என்ன அப்படின்னா அவரை நேசிக்கிறது தான். அவரிடத்தில் அன்பு கூறுவது தான் முதல்ல. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வர செய்கிறது. ஒவ்வொன்றா நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அன்பு கூறுதல். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்டுபிடிமை ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கிருபையில் கருத்து தருகிற ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய வசனத்தை நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய வசனம் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவி எங்களுக்குள் நிலைத்திருக்கிறான். பிதாவாகிய தேவன் குமார கிறிஸ்து எங்கள் நிலைத்திருக்கான்னு சொல்லியா பார்த்த ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் மட்டும் நிலைத்திருக்கணும்னு சொல்லல ஆண்டவரே. நீங்களும் உம்முடைய வசனமும் உம்முடைய ஆவியானவரும் உம்முடைய கட்டளைகள் எங்களில் நிலைத்திருக்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவைகள் எங்களை போதித்து நடத்தும்படியாய், அவைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாய், அவைகளின்படி நாங்கள் வாழும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு நாளும் உண்மையிலே பலனடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பிரயாசங்களை வாங்கி ஆசீர்வாதம் நாமத்தை மேம்படுத்தும் எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென்.